நீ என் கூட இல்லாத இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன் கண்மணி. இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். நான் மொத்தமா போயிடுறேன். நான் மொத்தமா போயிடுறேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியல. நம்ம குழந்தையும் உன்னையும் நீ நல்லா பார்த்துக்கோ. என்னை மன்னிச்சிரு கண்மணி. மாமா மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? மாமா 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 இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. வேண்டாம் மாமா. மாமா மாமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. மாமா விடுங்க மாமா. ஐயோ விடுங்க மாமா விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? முதல்ல கீழே இறங்குங்க இறங்குங்க. நம்புங்க மாமா. மாமா நான் இருக்கேன், மாறன் இருக்கா, நம்ம குடும்பம் எல்லாருமே இருக்கும் மாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேரையுமே சேர்த்து வைப்போம். நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஒரே விஷயத்தை தானே மாமா யோசிச்சுட்டு இருக்கோம். மாமா என்ன நம்புங்க, நான் உங்க 2 பேருமே எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன் மாமா. இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம். ராகவா மாமா வந்துட்டார். பார்த்து மாமா மாமா அழாதீங்க மாமா. மாமா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? கடையில தான் இருந்தேன் வீரா, வேலையே ஓடல. காலையில் நான் கடை கிளம்பும்போது உடம்பு சரியில்லைன்னு சொன்னானா, அந்த நினைப்பாவே இருந்துச்சு. சரி தான் பார்க்கலாமேன்னு வந்தேன். டேய் ராகவா, இப்ப எப்படா இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. டேய் நீ தான் சாப்பிட்டியாடா? அத்தை கிட்ட சொல்லி தான் கஞ்சி கஞ்சி வைக்க சொல்லவாடா. நாங்களும் அததான் கேட்கலான்னு வந்தோம் மாமா. என்னாச்சுடா? ஒண்ணு இல்லப்பா, இப்ப பரவாயில்லப்பா. டேய் உள்காய்ச்சல் எதுவும் இல்லல்ல? இல்லப்பா. டேய் எதுக்கு ஒரு 8 போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் வாயே. அதெல்லாம் வேணாப்பா, வேணாம். சரி நீ ரெஸ்ட் எடு. இன்னும் 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுறா. கடைக்கெல்லாம் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு சரியா? இப்போ பாத்தீங்களா உங்க அப்பா உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு பாத்தீங்களா? ஆனா அவர் உங்களை எப்படி ஒரு கோலத்துல பாத்திருந்தாருன்னா அது உங்க அப்பாவை இவ்வளவு பாதிக்கும். அது கண்மணி வயித்துல வளர உங்க குழந்தையையும் எவ்வளவு பாதிக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு மகனா ஒரு தகப்பனா யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. சாரி வீரா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மாமா நம்பிக்கையோட இருங்க, உங்களோட வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்கும். நான் வரேன் மாமா.
ஏன் மேடம், நீங்க சொன்னதுல இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீங்க என்ன எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறீன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மேடம், எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்க முடியுமா? ஏன்னா எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. என்ன ஐடியா பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஐயோ, மறைக்காதீங்க மேடம், எனக்கு பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்க்கதானே போற. நீ எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். நீ உங்க அம்மாவும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஒப்பாரி வைக்க போறீங்க. அதை நாங்க கண்டிப்பா பாப்போம். அப்படியா மேடம்? ஏதாவது கனவு கண்டியலா? ஏன்னா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், விடிய காலையில கண்டியலா இல்ல அர்த்தராத்திரியில கண்டியலா? ஏன்னா எப்ப கண்டாலும் உங்க கனவு நடக்க போறது இல்ல. சரி, நான் வரேன் மேடம். நிறைய வேலை கிடைக்கும். உங்ககிட்ட பேச யாருக்கு நேரம் இருக்கும்?